இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுடைய ரேஷன் கார்டை நீங்கள் கட்டாயம் அப்டேட் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே நீங்கள் அப்டேட் செய்திருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சர்க்கரையை வாங்க வேண்டுமென்றால் கட்டாயம் அப்டேட்டை முடிக்க வேண்டும். மத்திய மாநில அரசுகள் மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. அதில் ஒன்று ரேஷன் திட்டம். இது ஏழை எளிய மக்களுக்கு மிகவும் உபயோகமாக உள்ளது. மாதந்தோறும் விலையில்லா அல்லது இலவசமாக உணவு தானியங்களை பெறுகின்றன. ஒரு குடும்பங்களுக்கும் ரேஷன் கார்டு மிகவும் முக்கியம். அதில் குடும்பத்தில் இருக்கும் உறுப்பினர்கள் பெயர் சேர்க்கப்பட்டு அதன் அடிப்படையில் ரேஷன் பொருட்களும் உதவிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது ரேஷன் கார்டிற்கு புதிய அப்டேட் ஒன்று வந்துள்ளது. அனைவரும் கட்டாயம் ரேஷன் கார்டை அப்டேட் செய்ய வேண்டும். இல்லை என்றால் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும். ரேஷன் கார்டுக்கான KYC சரிபார்ப்பை அரசு கட்டாயமாக்கியுள்ளது. ரேஷன் கார்டை அப்டேட் செய்யாமல் இருந்த பலருடைய ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. ரேஷன் திட்டத்தில் நடக்கும் தில்லுமுல்லுகளை வெளியே கொண்டு வருவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போலி ரேஷன் கார்டுகள் நிறைய புள்ளியில் உள்ளதால் KYC சரிபார்ப்பு போலியானது செயலற்றது என அனைத்து அட்டைகளையும் ரத்து செய்ய முடியும். அதனால் அரசு கொடுத்திருக்கும் காலத்துக்குள் KYC செயல்முறையை ரேஷன் கார்டுகளில் இணையுங்கள். இணைக்காவிட்டால் முதலில் உங்கள் ரேஷன் கார்டு செயலிழக்க நேரிடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, KYC நீங்கள் ரேஷன் கார்டில் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களோட ரேஷன் கார்டில் யாரோடைய பேர்லாம் இருக்கோ அவங்க ஆதார் கார்டையும் உங்களோட ரேஷன் கார்டு கூட இணைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி லிங்க் பண்ணியிருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டில் இருக்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் கண்டிப்பாக 6 மாதத்திற்கு ஒரு முறை கட்டாயம் அவங்களுடைய கைவிரல் ரேகையை பதிவு செய்து ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கியிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இறந்த நபர்கள் பேர் இருக்கும்போதே அவங்களுடைய பேரை ரேஷன் கார்டிலேருந்து நீக்காமல் அவர்களுக்கும் சேர்த்து ரேஷன் பொருட்களை பெற்று வருகின்றனர். இதையெல்லாம் தடுக்கும் பொருட்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதனால் கண்டிப்பாக நீங்கள் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் ரேஷன் கார்டில் KYC விவரங்களை அப்டேட் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் ரேஷன் அட்டைதாரர்களுக்குள்ளே முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.